ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஹைப்பு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒன்று நடக்கும்ல, ஒரு படத்து மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு கடைசி படம் பார்த்துட்டு எஃப்டிஎஃப்எஸ்லாம் பார்த்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும் போது அவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றுவாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல இடமும் இருக்குது. ஒருவேளை நம்மளையும் காலை வாரி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா டெய்லி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹைப்பை பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க அவங்களா இருக்கட்டும், அப்படியே இந்த ஸ்பெக் இருக்குது, அந்த ஸ்பெக் இருக்குது, இவ்வளோ ரேட்டில் வரப்போது, அந்த ப்ராஸில் வரப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த அஃபிஷியல் நியூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீ ஆர்டர் பாஸை 1,00,000 ரூபா 99,999 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு அந்த டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட் மைனஸ் ஆகி வெறும் 2,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோன்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட OnePlus 70 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அம்மா யூஸ் பண்ணுற Realme GT மாஸ்டர் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் மொபைல் ஸ்கின்னானது வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது எங்கே வாங்கினேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்கான லிங்க் இருக்குது. Gadgetshieldz இவங்ககிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்க வெப்சைட்டில் போனேன்னா எல்லா பிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னானது அவைலபிளாக இருந்துச்சு. சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஸ்கின் சூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்குக்கு வேணுமா, இல்லை பேக் டோருக்கு மட்டும் வேணுமா, கேமரா லென்ஸுக்கு வேணுமா, தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே லைவாக பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ காட்டுது. ஸோ இதுலேயே நம்ம கலர் காம்பினேஷன் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து Realme GT மாஸ்டர் எடிஷன் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்பைடர்மேன் எடிஷன் வந்து சூஸ் பண்ணேன். அது சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் பக்கா. அதுவும் அந்த சிலந்தியோட படம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ ரெண்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 1,400 இருந்துச்சு. ஆடு டு கார்ட்டு கொடுத்தேன்னா பை பண்ணி ஒரு நாள் கழிச்சு, அதாவது இடையில ஒரு நாள் தான் கேப்பு, வேகமாகவே பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டாங்க. கடைசி ரிசீவ் ஆனோடனே இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு 2 கிளாத்தும் கொடுத்துருந்தாங்க. அது போக யூசர் மேனுவல், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு லைவாக டெமோ வீடியோ வேணால் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வீடியோ ஆனது இருக்கும், எப்படி ஒட்டணும் என்ன ஏதுன்றது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமுச்சு விட்டாங்க. கேமரா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து Realme GT மாஸ்டர் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறதுக்கட்டும் ஃபோனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ஸ்பீக்கர் கிரில்லு சார்ஜிங் போர்ட்டை கணக்கு பண்ணி ஒட்டிருங்க. அழகாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையுமே பிசுரே தட்டலை. நான் ஈஸியாக கையிலே ஓட்டிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஏர் ட்ரையர்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த எட்ஜஸை மட்டும் மடக்கி விட்றதுக்கு யூஸ் பண்ணுங்கள். பட் ஏர் ட்ரையர் இல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒட்டிருச்சு. அடுத்து 2வது லேயர் பிளாக் கலர் லேயர் ஒட்டினோடனே நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்கின்னு பக்காவாக இருக்குது நண்பா. அது போக அந்த கேமரா ப்ராடக்ட்டுமே ஈஸியாக நான் ஒட்டிட்டேன். ஏன்னா கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறனால ஈஸியாக நம்மளால் ஒட்டிட முடியுது. பட் எனக்கு வந்து ஒரு ஃபோனுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துச்சு. நான் வீடியோவில் கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா பொறுமையாக ஒட்டுங்க, ஏன்னா பொறுமையாக ஒட்டினா தான் அழகாக வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய OnePlus 70 ஸ்மார்ட் ஃபோனு அந்த லோகோ முதற்கொண்டு கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. நான் ஈஸியாக அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் 20 நிமிஷம் டைம் எடுச்சு. என் ஃபோனெல்லாம் 10 நிமிஷத்துலேயே ஒட்டிட்டேன். ஏன்னா ஒட்டி பழகினால ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். ஃபினிஷிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து கேமரா பட்ரு பக்காவான காம்போ நண்பா. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் கிளிக் பண்ணி பை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் ட்வீட்டில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் MKPHD அவர் பெரிய யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கிட்ட போட்டு ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 5.5 மில்லியன் வியூஸ் கிட்ட அவர் சேனலில் வந்து அந்த வீடியோ போயிருக்கு. ஜஸ்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த LED ஸ்ட்ரிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஓவராலாக அந்த பிசிக்கல் ஓவர்வியூவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். தவிர மற்றபடி உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கேமராவோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கலர் வேரியண்ட்டில் பிளாக் கலர் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளாக் கலர் இது வந்து எப்படி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, இது வந்து ஃபுல்லாக பிளாக் கலரு, பேக்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டில் தான் வரப்போகுது. அதே மாதிரி அதில் ஒயிட் கலர் எல்இடியும் இருக்க போகுது. பட் கம்ப்ளீட்டாக பிளாக். இன்னொன்று என்னென்னா iPhone 12 மாதிரியே இருக்குல்ல, சைஸில் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லைட்டாக 6.2 இன்ச்சு இல்லை 6.4 இன்ச்சு இந்த OnePlus Nord அந்த சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் ஒரு வாரத்துக்கு, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் Snapdragon 7 Gen 1ன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் ட்வீட்டை பார்க்குறேன் Snapdragon 778 Plus
5G ப்ராசர்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே இது வரைக்கும் 8 Gen 1 அந்த மாதிரி பேர்லாம் இப்போ சமீபத்தில் வந்து அடிப்படலை. இன்னொருத்தவங்க அஃபீஷியல் பெரிய ஒரு ட்விட்டர் ஐடினே வச்சுக்கோங்களேன், டெக் பற்றின அப்டேட்லாம் கொடுப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 35K 30K இல்லை அண்டர் 40K அப்படின்ற போட்டிருந்தாங்க. நிறையா மக்கள் ட்வீட் பண்ணது பார்த்தீங்கன்னா அண்டர் 40K அப்படின்னு சொல்லுனது. அதுக்கப்புறம் இவர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 30,000 35க்குள்ளே தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த ரேட்டு 30-35ன்னு தோணுதுன்னா, ப்ராசஸர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா Snapdragon 778 இருக்கட்டும் இல்லை Snapdragon 7 Gen 1 இருக்கட்டும், இந்த 2 ப்ராசரோட வெறும் இந்த ஃபோனில் வந்து ப்ராசரை வச்சு வேல்யூ வந்து நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா அந்த 30-35 தான் நம்ம யோசிக்கிறது. பட் பிராண்டு வந்து அவங்களோட டிசைனை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம், அதில் வந்து அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி பிராண்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த 2 விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 அதுக்குள்ளேயும் வரலாம், இல்லை 40 தாண்டியும் போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நடக்கும். ஏன்னா இவங்க கொடுக்குற ஹைப்புக்கும் அவங்க வைக்கிற அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 40,000 தான். நம்ம 30,000 கீழெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 Hz OLED பேனல் தான் வரப்போகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வருன்றதையும் சொல்கிறாங்க. பின்னாடி டூயல் கேமரா இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் எத்தனை மெகா பிக்சல் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் 2 கேமராவுக்குமே OIS ஆனது சப்போர்ட் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஒயிட் ஆங்கிள் கேமராவுக்கும் OIS இருக்குமா, அதுக்கப்புறம் ப்ரைமரி சென்சாருக்கும் பார்த்தீங்கன்னா OIS இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு அது செகண்டரியாக கொடுத்த கேமரா டெலிஃபோட்டோவாக இருந்தால் பக்காவாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஒயிட் ஆங்கிளாக தான் இருக்க போகுது. அதுலேயே OIS கொடுக்க நல்ல விஷயம். ஏன்னா நான் OnePlus 8 Proவில் வந்து லைவாக நான் பார்த்துருக்கேன். அந்த ஒயிட் ஆங்கிள்லேயே OIS இருக்கும் போது அந்த ஸ்டேபிளாக இருக்கும். ஃபுட்டேஜ் 30 FPS வீடியோ எடுக்கிறோம், 1080 ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ டூயல் கேமராவுக்கு OIS வர்றது இப்போதைக்கு லீக் ஸ்பெக்கில் இருக்குது. ஆன் பேப்பர் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி 45 வாட்ஸ் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருன்றாங்க. சில பேர் 5000 mAh 45 வாட்ஸ்ன்றாங்க. யாருமே 65 வாட்ஸ் அப்படி போல் கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜர் தான் வருன்றது எல்லா ஸ்பெக் சீட்லேயும் இருக்குது. அதாவது எல்லா லீக் அஃபிஷியல் ட்விட்டர் ஐடியில் இருக்கும்னு அவங்களாம் சொல்லியிருக்காங்க. பட் பேட்ரி 4500 500 அப்படின்றது தெரியல நண்பா. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மெயின் கேம் பிளேவாக இருக்கும். ஏன்னா கண்மூடித்தனமாக நிறைய பேர் டிசைனையும் அந்த லைட்டிங்கையும் வச்சு ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஏதோ சாதனை படித்த மாதிரி அவங்க ட்வீட்லாம் போட்டுட்ருக்காங்க. இத்தனை மாதிரி 100 முன்னாடி ஒரு 100 யூனிட் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் முன்னாடியே சேல் பண்ணுறதா சொன்னாங்களே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போச்சான். அதுக்கப்புறம் 100K ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரீ புக்கிங் ஆகிருக்கான். 1 லட்சம் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் ஆகிருக்கான். அப்புறம் இந்த ப்ரீ பாஸ் வேறு பார்த்திங்கன்னா 2000 ஜஸ்ட்டு ப்ரீ ஆர்டர் மாதிரி அதுக்கு ஒரு பாஸ் மாதிரி கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. 1 லட்ச ரூபான்னு போட்டு அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷனையும் வேறு ஷோகேஸ் பண்ணுறாங்க 1 லட்ச ரூபாய்க்கு. பட் அது இதுன்னு டிஸ்கவுண்ட் போக வெறும் 2000 இந்த பாஸ் வாங்கிக்கலாமா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹைப்பாக தான் நண்பா இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அடுத்து என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றியே வீடியோ போடுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஜூலை 12 ஒரு வீடியோ போடும் கம்ப்ளீட்டாக லான்ச் ஆனதுக்கப்புறம். அதுக்கு இடையில நானே போட மாட்டேன், நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மேற்கொண்டு ஏதாச்சும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பிராண்ட் சைடு இருந்து வேணால் அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணுறேன், இல்லாட்டி உங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணல. ஓகேவா நண்பா? ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.